அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்ரஸ்க்கு வர சொல்லுவாங்க. அந்த அட்ரஸ்க்கு வரலன்னா திருப்பி உங்களுக்கு வந்து பேஜில் நம்பர் அனுப்புன்னு சொன்னனால வேறு வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ அங்கே போனால் அங்கே வந்து தண்ணியில் காலை விட்டுறாரு. ஈரத்தோட உள்ளே போனால் அங்கே ஜெனரேட்டர் வந்து மொத்த பில்டிங்கை தொடச்சிருக்காரு. பில்டிங்கே காலியாகுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 7வது மாடிக்கு போனால் 7வது மாடியும் காலியாகுது. ஆனால் அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு ஓட்டைக்குள்ளேருந்து ஒரு ஆள் வரான். யாருன்னு பார்த்தா அந்த ஜெனரேட்டர் தான். அந்த ஜெனரேட்டர் என்னடா இங்கே யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இங்கே யாரும் இல்லை, எங்கள் பஸ் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னுவோம். யாரா அவன் பஸ்ன்னு சொன்ன மாதிரி டக்குன்னு ஜெனரேட்டர் ட்ரெஸ்ஸை கட்டி நான் தான் அந்த பஸ்ன்னு சொல்லிட்டு சூட்டோடு நிற்பார். அதுக்கப்புறம் நீ யாரா அப்படின்னு கேட்கும்போது நான் தான் கடவுள் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம கடவுள் பார்த்தீங்கன்னா வந்து நீ என்னை சும்மாவே எல்லாத்துக்கும் திட்டிகிட்டே இருக்கான்றனால வந்து உனக்கு என்னோட எல்லா பவரையும் நான் உனக்கு கொடுத்துறேன். இனிமேல்ட்டு நீ தான் கடவுள். ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த விரலில் வந்து 7, 8 அப்படி நம்பர்லாம் காட்டுவார். நம்ம கடவுளை வந்து கரெக்டாக சொல்லிடுவார். அதுக்கப்புறம் 7ன்னு சொல்லுமா இல்லையே 5 தான் அப்படின்னு பார்த்தா 5 காட்டும் போது வந்து 7 வரும். ஓ மை காட். இதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்க படத்தோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன்.